நண்பர்களே, இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா நம்ம பிஎன்கே கடைக்கு தான் வந்திருக்கோம். டிஃபன் கடை ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம ஏற்கனவே ஒரு தடவை ட்ரை பண்ணியிருக்கோம் அந்த கடைக்கு. அப்படியே கடையை பாருங்கள். இன்றைக்கி யார் நம்மளுக்கு டிஃபன் வாங்கி தர போகிறோம்னா மாப்பிள்ளை மாஸ் மாறிதேன். 4 நாளாக என்னை விட்டு கேரளா போயிட்டு கொடைக்கானல் போயிட்டு ப்ரமோஷன் பண்ணிட்டு வந்திருக்கேன். ப்ரமோஷன் நல்லா அமௌண்ட் தேய்ச்சி வச்சிருக்கானுல. என் வாழ்க்கையில் முத எனக்கு டிஃபன் வாங்கி போகிறேன் மாப்பிள்ளை. வரலாம் நான் வாங்கி கொடுத்தேன். இன்றைக்கி தான் நம்ம பிஎன்கே கடையில் டிஃபன் வாங்கி போகிறோம். இந்த கடை எங்கே லொக்கேட் ஆகிருக்குண்ணா? எப்படி நான் கேட்ட அப்படின்னா, இந்த கடை எங்கே லொக்கேட் ஆகிருக்குண்ணா, நம்ம திருப்பாலை பஸ் ஸ்டாப் பக்கத்தில் லொக்கேட் ஆகிருக்கு. வாங்க உள்ளவெல்லாம் ஒரு பிடிக்கிறானுல. வேறு லெவலில் இட்லி பொங்கலாம் வேறு லெவலில் இருக்கேன். வாங்க மாப்பிள்ளை. உங்களுக்கு பிரியாணி வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தேன். ஓ, பிரியாணி வேணா ஒன்று வேணாமியா? காப்பி கட்டிருக்கேன். ஷர்ட்டாக பண்ணிக்கிட்டு இருக்கிற மாப்பிள்ளை. உட்காரு மாப்பிள்ளை. இட்லி வாங்கி தர மனசு எல்லாம். இட்லி வாங்கி தர மனசு இல்லையா? இருங்க, கோயிலுக்கெல்லாம் நல்லா நம்ம இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா சாப்பிட்லாங்க. அண்ணே வணக்கம்ண்ணே. வணக்கம். வாங்க. அண்ணனே கடை ஓனரு. அண்ணன் பேர் கிருஷ்ணமூர்த்தி. அண்ணன் பேர் கிருஷ்ணமூர்த்தி. நல்ல மனிதர். ஏற்கனவே இந்த கடைக்கு வந்து நம்ம சாப்பிட்ருக்கோம் ஒரு நாள். ஆனால் வீடியோ எடுக்க ஆள் இல்லாமல் நாங்களே கையில் எடுத்து சரியில்லாமல் போச்சு. செல்ஃபியில் எடுத்துருந்தீங்க? செல்ஃபியில் எடுத்தே மாப்பிள்ள பூரா வைய ஆரம்பிச்சிட்டாங்க. என்னங்க லெஃப்ட் கையில் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, ரைட் கை இந்த கை மாதிரி வரும்ல. என்ன பண்ணுறது? எதை கிடைக்கிறத சாப்பிடுறது மாப்பிள்ளை. இன்னைக்கு தான் நம்மளுக்கு வெளியூர் போயிட்டு வந்து இன்னைக்கு தான் டிஃபன் வாங்கி கொடுக்குற மாப்பிள்ளை மாசு மாறி. எவ்வளோ சம்பாரிச்சிங்க? 10 ரூபாய்ட்டு வந்துருக்கு. எடிட் பண்ணல. அப்படியா? என்னைய கூட்டி போங்க அண்ணே. அவருக்கு வேணாம் மாப்பிள்ளைக்கு. அவர் வந்து வீடியோ எடுத்து முடிச்சுட்டு சாப்பிட்டேன். ஏங்க வீடியோ எடுத்து சாப்பிட்டேன். ஆமாம், வீடியோ எடுத்து முடிச்சு சாப்பிட்டேன். ஆஹா, இந்த சட்னியை பார்த்தாலே எச்சு விடுது மாப்பிள்ளை. கறி குழம்பா இருக்கு. ஏயா இப்படி பேசுற? காப்பு கட்டிருக்கீங்க மாமா, விரதமையா? காய்கறி குழம்பு. காய்கறியா? என்னண்ணே அடுக்குறீங்க கொண்டாந்து? உங்களுக்கு வேணாண்ணே, அதெல்லாம் முடியாதானே. ஓப்பன் ஆகுதுன்னா ஊற்றி அடிக்க தோதாங்க. டேஸ்ட் பாருங்க. சட்னியை ஊற்றி டேஸ்ட் பாருங்க. மிளகா சட்னி ஊற்றுவாங்க, நல்லா இருக்கு பார்க்க. மிளகா சட்னியை பார்க்க சூப்பராக இருக்கு. ஆம்லேட் வேணாண்ணே. ஆமாம், எனக்கு வந்து ஒரு பருப்பு வடை கொடுங்க. நல்ல ஒரு பருப்பு வடையா அப்பல. தக்காளி சட்னி வேற லெவலில் இருக்கு. இருக்கா? எப்படியா இருக்கு? பருப்பு கூட நல்லா இருக்கு. உங்க சட்னி ஒண்ணுக்கே நான் பதில் சொல்ல முடியல. அப்புறம் ஏழை ஊற்றி அடிக்க முடியும். சந்தோஷம். சாம்பார் ஊற்றுவோமா? இருங்க, சட்னி சூப்பராக இருக்குங்க. எல்லாத்தையும் ஊற்றியோட டேஸ்ட் கிடைக்காதுங்க. தனித்தனியாக சாப்பிட்டீங்கன்னாலே அது டேஸ்ட். எப்படியா? அப்படியா? போடுறேன். பேர்ட்ஸ் பறக்கிற மாதிரி. ஆமா, ஏதாவது ஒரு அட்ராக்ஷன். இது போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி இருக்கு. ஆமா, நம்ம கடைக்கு எப்பயுமே சப்போர்ட்னே. இது வந்து பழையாள் முலாறு ஒரு போட்டது. நான் பூரா கம்ப்ளீட்டாக பார்த்துறேன். அடுத்த வாரம் பாருங்க வித்தியாசம். ஊற்றி அடியும். அவசரப்படாதீங்க, உன்னோட தான் அடிக்க முடியும். எதுவும் சாப்பிட்டு வந்து அவசரம். நல்லா இருக்காமா? சூப்பராக இருக்கு. கேரளா வேற போயிட்டு தண்ணி சேரல, தொண்டை கட்டிக்கிடுச்சு. என்ன சொல்றீங்க? ஆமா, என்னை விட்டு போனீங்க. அப்படிதான் நடக்கும். அவன் திருடன் யாரு? அவனோ உங்களுக்கு மேல இருக்கானே, விட்டு வெளுக்கிறானே சாப்பாடு. போனேன் சாப்பாடு விட்டு வெளுக்கிறானே. வெளுக்கு. சரி, இன்னைக்கு கொடைக்கானல இருந்து கீழே இறங்குறோம். சரி சாப்பிடாம இருக்காண்டு வாழை புரோட்டா சாப்பிடுவோம். புரோட்டா சாப்பிடுவோம்னாண்டு ஆளுக்கு 2 புரோட்டா சொல்றேன். 10 7 புரோட்டா ஆகுமா ஒரு ஆளு? 7 புரோட்டா 2 ஆஃப். பத்தல இல்ல கொடைக்கானல் ரோடு செக் போஸ்ட்டுக்கு முன்னாடி 7 புரோட்டானு. நவீன்
அப்பா நான் ஒரு தடவை கொடைக்கானல் போயிட்டு வந்திருந்தேன். இனிமேல் வேணா கூட்டியாராங்கிட்டு என்ன நான் கொடைக்கானல் போயிருந்தேன். நல்ல மழை, பூரா பேர் சரியான பசி. நல்லா குடில இந்த இட்லி கப்புறம் நல்லா ஆகி பறந்துகிட்டு இருக்கு. நான் இன்னொருத்த மாதிரி சைஸா உள்ள போயிட்டேன். கூட்டம் நிறையா இருக்கு. என்ன கூட்டத்தில் கோயில போட முடியாது, கட்டுச்சோரை விட்ட முடியாது. நான் சைஸா நம்ம போட்டு தட்டினா கறி குழம்பு சூப்பரா இருந்துச்சு பாத்துங்க. ஆமா, லெஃப்ட் சைடு ஒரு கடை இருக்கு. 12 இட்லி நான் அடிச்சேன். பசி சரியான சூப்பரா இருக்கு. அது கொடைக்கானல் ஒண்ணும் விளங்கல. கொடைக்கானல் அப்படியா? மதுரமா வராது அப்படித்தானே இருக்கு சாப்பாடு. இங்க வத்தல கொண்டு வரவங்க நல்லா இருக்கு. வத்தல கொண்டு நல்லா இருந்துச்சு. இட்லி நல்லா பஞ்சமா இருக்கணும். மல்லிகைப்பூ மாதிரி. என்ன விலை இட்லி? 10 ரூபா. பெரிய பெரிய கடை ஒரு இட்லி வந்து உண்மையிலேயே வேற எல்லாம் 2 இட்லி 30 ரூபா போச்சு, 32 ஆயிடுச்சு. நான் பெரிய நம்ம கடை இட்லி 10 ரூபா, தோசை 30, ஆம்லெட்டு 15, பூரி செட்டு 35, பொங்கல் 35, நெய் ரோஸ்ட்டு 40, 45, ஆனியன் ஊத்தாப்பம் 40, ஆனியன் தோசை 40, பொடி தோசை 40. வேற மதியம் என்ன சாப்பாடு இருக்கு? மதியம் வந்து தயிர், லெமனு, புளியோதரை, தக்காளி சாப்பாடு. இது சாப்பாடு கிடையாது, ஒயிட் ரைஸ் கிடையாது, ஒன்லி வெரைட்டி ரைஸ் மட்டும்தான். வாரத்தில் 2 நாள் அன்னைக்கு சொன்ன மாதிரி தான். புதினா சாதம் ஒரு நாள். பருப்போட சூப்பராக இருக்குண்ணே. போதுமாமா இட்லி? போதுமாப்ல ஒரு இட்லி இல்லைண்ணே, நான் விரதம் இல்லை, அது லேட்டாக போச்சு. விரதம் வேற. ஆமா ஆமா, 3 நேரம் விரதம் பண்ணுவீங்க? இல்லைங்க, பசிச்சா சாப்பிடுவீங்க. செல்லாயம் இருக்கா? ஆமாண்ணே. சந்தோஷம். என்னைக்கு திருவிழா? சும்மா நாளைக்கு தான். நாளைக்கு தானே வந்துடுண்ணே. நாளை இருந்துட்டா வர எத்தனை நாள்? நாளைக்கு 2 நாளைக்கு. நாளைக்கு நாளை கழிச்சு கடை. புதன்கிழமை நாளைக்கு. ஆமாம். நாளைக்கு நைட் ஞாயிற்றுக்கிழமை ஒன்றும் விசேஷம் இல்லை. இல்லை இல்லை சொல்லுங்க. இல்லை அட நான்வெஜ் ஐட்டம் பண்ண மாட்டீங்க? நான்வெஜ் நான்வெஜ் கிடையாது. முட்டை மட்டும்தான். அசைவத்தில் ஆகி போச்சு. அப்படியா? ஆமா, தெரியல. சொல்றாங்க, நம்மளுக்கு என்ன தெரியும். ஆனால் ஒரே ஒரு இட்லி வேணும். சொல்லும் போதே கேட்க மாட்டீங்களா? இல்லைங்க, அந்த இட்லி இந்த சட்னிக்காக தாங்க. சட்னிக்கு தான் அடிமா நான். ஆனால் நல்லா இருக்குங்க சட்னி. தக்காளி, சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, புதினா, மல்லி, கருவேப்பிலை இல்லை நல்லா போட்டு பட்டை வத்தல், சின்ன வெங்காயம் வெள்ளை போட்டு போட்டாலே வேற லெவலாக இருக்கும். அதை பட்டை வத்தலை போட்டு வதக்கி விட்டு ஆற வச்சு 100 மணி நேரம் கழிச்சு அரைப்பேன். பார்த்தா உங்களுக்கு இதாக இருக்குலாட்டி சரியாக அரவப்படாது. ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணி ஞாபகம் இருக்கா? இருக்கு. உலகம் பூரா போச்சா? ஆமாம், ஒரு மெட்ராஸ் வரைக்கும் போய் கோயம்புத்தூர்லேருந்து போன் வந்துச்சு. அப்படியா? போன் வந்து சந்தோஷம். அதை இவனுக்கு அனுப்பியிருக்க யூஎஸ்ஐக்கு அமெரிக்கா. அது பார்த்தாரா நேற்று கான்டாக்ட் பண்ண வாய்ஸ் மேல் கால் போட்டால் எடுக்கலாம். இந்த வீடியோ பயங்கரமாக போகும். இது அடிச்சு போயிடும். கடை பேர் சொல்லிடுங்க. நம்ம கடை பேர் நம்ம கடை பேர் பிஎன்கே டிஃபென்ஸ் சென்டர். பிஎன்கே டிஃபென்ஸ் சென்டர் தான் உங்களோட. பி கிருஷ்ணமூர்த்தி. பிஎன்கே என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, அப்பா பேர் பெருமாள், அதனால பி. அம்மா பேர் நாகரத்னா, அதனால என் பேர் கிருஷ்ணமூர்த்தி, அதனால கே. அப்பா அம்மாவை மறக்காம போட்டிருக்கேன். அவங்கள வச்சுதான் இவ்வளவு தூரம். அதனால நம்ம அப்பா அம்மாவை எப்பயும் மறக்க கூடாது. சூப்பர்ண்ணே. அண்ணே, அப்பா வச்சு தான் ரொம்ப முன்னுக்கு வந்திருக்கேன். அப்பா தான் இந்த தொழிலை கற்றுக் கொடுத்தது. ஏதோ அதனால நான் நல்லாவே இருக்கேன். அண்ணே, ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப சூப்பராக இருக்கு. சந்தோஷம். உண்மையிலே அருமையாக இருந்துச்சு. பருப்போட வேற லெவலில் இருக்கு. லைட் வெயிட் டிஃபன். இட்லி எப்படி அண்ணன் கடைக்கு திருப்பதியில அண்ணன் கடை இருக்கு, லொக்கேட் ஆயிருக்கு. இட்லி வகையில் மல்லிகைப்பூ மாதிரி இருக்கியா? சொல்லுங்க சொல்றது. ஆமா, ரொம்ப பிரமாதமா இருக்கு. நம்ம லொக்கேட் ஆயிருக்கு. நம்ம இங்கிலீஷ் ஒன்றதே தெரியும். லொக்கேட்டு IM 60 நம்ம திருப்பதியில தான் அமைஞ்சிருக்கு கடை. சூப்பர் கடை. பக்கம் லீக் ரேஸ் ஒட்டி வந்து கல்யாணம் பண்ணோம். ஆமா, கல்யாணம் பண்ணோம். கல்யாணம் பண்றோம். சூப்பரா அமைஞ்சிருக்கு. மெயின் ரோட்ல இருக்கு. வாங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அருமையான இட்லி தோசை இருக்கும். எல்லாமே நம்ம மதியானத்துல ட்ரை பண்ணி பாருங்க. ஆமா, மத்தியானத்துல வந்து இந்த வெரைட்டி ரைஸ் சூப்பரா இருக்கு. ரொம்ப கம்மியான விலையில 40 ரூபாயில எல்லா ரைஸுமே. ஓகே, நம்மளே மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுடைய மதுரை பேசுறவனே அண்ணன் பிகே டிஃபென்ஸ் சென்டர். மாப்பிள்ள மாஸ் மாறி மாப்பிள்ள காசு கொடுத்துருங்கல்ல. இந்த உங்களை அனுப்பிச்சு விட்டேன் ஜிபேல. ஓகே, நம்மளே எல்லாரும் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. அண்ணே சொல்லி காசு கொடுத்துருவோம். நம்மளே ஓசியில் சாப்பிட காசை கொடுத்துருவோம். நம்மளே இது வந்து ப்ரமோ சொல்லலாம். அன்புக்காக போகிற வீடியோ. நல்லா இருந்தால் கண்டிப்பாக வீடியோ நம்ம ரிலீஸ் ஆகும். ஓகே. பாய் நண்பர்களே. பாய்.